தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் செய்தி கேட்க இருக்கிறோம். சமாதானத்தின் முக்கியத்துவம். முதல்ல சமாதானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பைபிளில் இருந்து சில அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். சமாதானம் அப்படின்னா ஷலோம், ஷலோம் ஷலோம் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய பாஷையில் இருக்குது. அது நம்ம சமாதானம் அப்படின்னு சொல்கிறோம். சமாதானத்தினுடைய முக்கியத்துவம், எல்லாருக்கும் நீங்கள் சமாதானம் தேவை பாருங்கள். நிறைய விஷயங்களில் சமாதானம் தேவை. சமாதானங்கிறது நம்ம நினைக்கிற அர்த்தம் வேறு, ஆனால் பைபிளில் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுற சமாதானத்தினுடைய அர்த்தம் வேறு. சமாதானம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது தான் சமாதானம். அது சமாதானத்தில் ஒரு பகுதி. ஆனால் அது மாத்திரம் இல்லை சமாதானம். சமாதானங்கிறது அதோட மேலானது. ஷலோம் ஷலோம் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. அதற்கு ஈக்குவலாக இருக்கிற கிரேக்க வார்த்தை ஐரெனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஐரெனே அப்படிங்கிற வார்த்தை சமாதானத்திற்குரிய அந்த வார்த்தை. அதனுடைய பொருள் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம். ஒன்றுமே குறைவுபடாமல், நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன், ஒன்றுமே குறைவுபடாமல், ஒன்றுமே அதில் குறையாமல், ஒன்றுமே முனைமுறியாத அப்படின்னு சொல்கிறோம்ல தமிழில். முனைமுறியாமல் எல்லாமே பரிபூர்ணமாக பூரணமாக எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் அந்த ஷலோம் ஷலோம் அப்படிங்கிற வார்த்தை. சில மற்றவங்க மற்ற மதத்தினர், பிற மதத்தினர் ஷலோம் ஷலோம் அலைக்கும் சலாம், அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. அது இதில் தான் போயிருக்கு. இதுதான் அதனுடைய ஒரிஜினல் மீனிங், ஷலோம் ஷலோம். ஒரு வீட்டில் நீங்கள் பிரவேசிக்கும் போது சமாதானத்தை கூறுங்கள் பைபிளில் சொல்லி பார்க்குறோம். சமாதானம்ட்டு மாத்திரம் சொன்னால் மாத்திரம் போது அதற்குரிய காரியங்களையும் அறிவிக்கிறது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ ஷலோம் ஷலோம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒன்றுமே குறைவில்லாமல். எதில் ஒன்று குறைவில்லாமல்? மனசில் நிம்மதியில் முனைமுறியாத நிம்மதி, சந்தோஷத்தில் முனைமுறியாத சந்தோஷம். அப்படி பொருளாதாரத்தில் கொஞ்சமே குறைவுபடாத, குடும்ப உறவில், வாழ்க்கையில் எல்லா பக்கத்துலேயும் குறைவில்லாத, நிறைவாக, பரிபூர்ணமான, முனைமுறியாத அப்படி ஒரு வாழ்க்கை. அதில் இன்னொரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? செழுமையும் சமாதானத்தினுடைய அர்த்தம், ப்ராஸ்பெரிட்டி. இது பைபிளில் போட்டிருக்கிற அர்த்தத்தை சொல்கிறேன், நானாக ஏற்படுத்தின அர்த்தம் சொல்லலை. பைபிள் சொல்லிருக்கிற அர்த்தம் செழுமை என்கிறதும் அதனுடைய அர்த்தத்தை தான் வருது, ப்ராஸ்பெரிட்டி. நிறைய பேர் இன்றைக்கி சமாதானத்துக்கு செழுமையை பற்றியே பேசுகிறாங்க. அப்படின்னா செழுமையை தவறுதலாக பேசக்கூடாது, தவறுதலாக வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாது. எந்த விஷயமும் அதிகமாக நம்ம மிக மிஞ்சி ஒரு காரியத்தை, தேவையில்லாமல் ஒரு காரியத்தில் செஞ்சோன்னா அது ஒரு தப்பு. சொல்லுவாங்கள்ல பழமொழி, தமிழில் சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படிம்பாங்க. அமிர்தம்ங்கிறது ஒரு உயர் ரக இனிப்பு பண்டம், இல்லை இனிப்புன்னு வச்சுக்கோங்க. அது அளவுக்கு தான் சாப்பிடணுமா அமிர்தத்தை கூட. அது சிலவங்க சொல்லுவாங்க தேவா அமிர்தம்பாங்க. சரி, ஏதோ அமிர்தம்னு வச்சுக்கணும், தேனை காட்டிலும் சிறப்பானதுன்னு வச்சுக்கணும். அதுவும் அளவோடு தான் சாப்பிடணுமா. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் பைபிள்லேயும் பேலன்ஸ், அதாவது தராசு போல் இங்கேயும் சரியக்கூடாது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை பிரசங்கத்தில் இருக்கணும், அதுதான் நம்ம கேட்கணும். அப்போ எதுவுமே நம்ம இப்படி பண்ணால் தான் அது நல்லதாக இருக்கும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி தான், எல்லா விஷயத்துலையும். அப்போ பைபிள் படி என்ன சொல்லுதோ அதை அப்படியே உங்களுக்கு சரியாக உங்களுக்கு பகிர்ந்து அதை அக்யூரேட்டாக துல்லியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பணியாக இருக்குது. நீங்களும் நல்லது கேட்கணும் பாருங்கள். ஒரு இட்லி எப்படியாவது அவிச்சு கொடுத்துட்டாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஒரு இட்லி கூட பஞ்சு போல் இருக்கணும் பாருங்கள் அப்படின்ட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறோம். என்ன சொல்லுங்க, அமைதியாக இருக்கிறீங்க? ஆமாம்மா, அது நல்லா இருக்கணும் பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் எல்லாம் நல்ல பண்ணியுமே நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. எனக்கும் அதே பிரச்சனை தான். எல்லாமே நல்ல போட்டுமே சில பேர் சாப்பிட மாட்டேங்குது சில பிள்ளைகள். இப்போ அவங்களுக்கு வாயில் ஊட்ட வேண்டியதாக இருக்குது, குழந்தைகளாக இருக்கிறாங்க. பவுல் சொல்கிறார், நான் இன்னும் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னும் மாம்சம் சாப்பிட்றதுக்கே ரெடி கிடையாது, பாலையே அடைச்சிட்டு கொண்டு வரேன் அப்படிங்கிறார். அப்போ பிரச்சனை என்னென்னா, சமாதானத்தோடு கூட வாழ்கிற அந்த செய்தியை குறித்த முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா சமாதானத்தை வாழ்க்கையில் எதுக்காக அந்த பிரசங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க.
ஏதோ எனக்கு தெரியும் அதனால் சொல்லதுக்கு நான் வரல. உங்களுக்கு வாழ்க்கையில் அது என்ன பலனை கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து, பிரதிபலன் எதிர்பார்த்து நான் விதைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அது சமாதானம் உண்டாகி பெருகணும். அப்போ புரிஞ்சுக்கிட்டால் தான் அது வேலை செய்யும். ஆமீன் சொல்லுமா? ஆமீன் சொல்லுமா? புரிஞ்சுக்கிட்ட வேலை செய்யும். இதில் இன்னொன்று, அதில் அமைதி, சமாதானத்தில் இன்னும் அர்த்தம் அமைதி, ட்ரான்குலிட்டின்னு சொல்லுவாங்களா, அது ட்ரான்குலிட்டிங்கிற ஒரு அமைதி. அதாவது சில பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, தியானம், இந்த கையை பிடிச்சி இப்படி உட்காந்துருப்பாங்கள்ல, அதே போல் உள்ளது. நம்ம வீட்லேயும் அதே போல் அமைதியாக, எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அழகாக நிம்மதியாக இருக்குது. இந்த வீட்டில் பிள்ளைகள் வந்துட்டா கச்சா 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 கச்சன்னு வருது. கொஞ்சமும் இந்த கார்டன் பக்கத்தில் போனால் அதை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா அங்கே வந்தால் நிம்மதி பெருமூச்சு விட்றோம்ப்பா, இதுக்கு பேர் தான் சமாதானம். அப்போ அந்த அமைதியாக இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை, டென்ஷன் இல்லை, நிம்மதியாக இருக்கிறது. சில ஆளுகளுக்கு வீட்டுக்கு பார்த்தாலே இருக்கிற நிம்மதியும் போயிடும். சில பேருக்கு மனைவியை பார்த்தா போயிடும். சில பேருக்கு வேறு யாராவது பார்த்தா, எதிரியை பார்த்தா போயிடும். ஆனால் அது நிலைகுலையாமல் அந்த அமைதி இருக்கணும்னு வைங்களேன். ஆனால் நம்ம வீட்டில் சமாதானம் இல்லோடு வாழணும். எல்லாருக்கும் அது தேவை, ரைட்டா? சரி, அப்போ அது அமைதி. இன்னொன்று, சமாதானத்துடைய அர்த்தம் வெல்பீயிங். வெல்பீயிங்க்கு என்ன சொல்லலாம்? நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வெல்பீயிங் நம்ம சொல்கிறோம். அப்போ சமாதானம்ங்கிறது நல்வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்குது. வெல்பீயிங், எல்லா விஷயத்துலேயும் நல்லா இருக்குது, அதுதான் சமாதானம். இன்னொரு அர்த்தம் அதில் இருக்குது, ஹார்மனி, நல்லிணக்கமாய் வாழுதல், அது சமாதானம். நல்லிணக்கம் சொல்லு. சொல்லுங்க. நல்லிணக்கம். வீட்டில் ஹஸ்பண்டோட, கணவர் கூட, மனைவி கூட, பிள்ளைகள் கூட, மருமக்களோடு கூட நல்லிணக்கமாக நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு ரொம்ப நிம்மதியை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே, சமாதானத்தை கூட, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போய் அதை தான் இன்றைக்கி மாற்றுவதற்கு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஆள் வந்து எலும்பு தோலாக இருந்துக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொன்னால் எப்படியோ அது பொய்யோ அதே போல் பக்கா புழுகு. நம்ம ஊரில் அண்ட புழுகு, ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இப்போ விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த புழுகு மூட்டைகளை அழுத்து விடக்கூடாது. நான் கொஞ்சம் வண்டி அடிச்சு விட்றேன். எங்கள் ஊரில் புழுகு மூட்டைன்னு சொல்லி ஒரு ஆள் பேரை புளி மூட்டைனே பேர் வச்சுட்டாங்க. நான் பிறகு தான் யோசித்து பார்த்தேன், எதுக்கடா புளி மூட்டைன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த சகோதரருக்கு. ரொம்ப நாள் பாம்பேக்கு வந்து அதுக்கு ரொம்ப பிரசங்கம் பண்ணி ரொம்ப நாளுக்கு பிறகு தான் ஓஹோ இந்த சொல் தான் மருவி வந்து புளி மூட்டைன்னு ஆயிருக்கு. அப்போ ஓஹோ புழுகு மூட்டைக்கு தான் புளி மூட்டைன்னு விட்டுருக்குறாங்க, அது இப்போ புளி மூட்டைன்னு ஆகிப்போச்சு. இப்போ எதுக்கு புளி மூட்டை சொல்கிறாங்க? அவன் அவுத்து விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய, இல்லையா? நம்ம சபைகள் நிறைய புழுகு மூட்டைகள் இருக்கக்கூடாது, இல்லையா? உண்மையில் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா உங்கள் கணவர் கூட, மனைவி கூட, பிள்ளைகள் கூட ஒரு நல்லிணக்கமான வாழ்க்கையில் பெருக்கம் இருக்கிறதா? அப்போ இது வந்து சமாதானம். புரிஞ்சுங்களா? சொல்லுங்கள், புரிஞ்சுங்களா? ஆமென். ரைட், இப்போ போகலாம் ஒன்றா. இது எதெல்லாம் நம்மளுக்கு தேவை பார்த்தீங்களா? அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள். இன்றைக்கி கணவன் மனைவி நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தால் அதை விட மனைவிக்கு வேறு என்ன வேணும்? கணவனுக்கு வேறு என்ன வேணும்? ஒரு குடும்பத்துக்கு வேறு என்ன வேணும்? அதனுடைய மருந்து தெரியாமல் இருக்கிறாங்க. எப்படி செஞ்சால் இதை சரி பண்ணிடலாம், இவனை எப்படி செஞ்சால் சரி பண்ணிடலாம். ஒருவேளை இவங்க அம்மா வீட்டில், இவங்க அப்பா வீட்டில் எதுவும் கீ கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, யாராவது நமக்கு தெரியாமல் சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகம் வர்றது கணவனுக்கு. மனைவிக்கு அதே போல் வரும். இவங்க அக்கா வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க, கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் பேசிட்டாலே இதை தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தம்பி அக்கா யாராவது ஒன்று கணவன் வீட்டில், அதே போல் மனைவி வீட்லேயும் அதே போல் இருப்பீங்க, இல்லையா? நான் சமுதாயத்து பிரச்சனைங்க, நம்ம யதார்த்தத்தை பேசுகிறோம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சமாதானம் எங்கேருந்து முதல்ல வருது? இப்போ நான் சொன்னது இருக்கலாம், நல்லிணக்கம் அல்லது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, வெல்பீயிங். வெல்பீயிங்னா நல்ல எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதில் இன்னொரு காரியத்தை நான் பார்த்தோம், அதில் ஒன்றுமே குறைவுபடாத நிறைவாக, அமைதியாக அப்படிங்கிற அந்த வாழ்க்கை, செழுமையான, இதெல்லாம் அடங்கியது தான் சமாதானம் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள். ஷலோம் ஷலோம் அல்லது ஐரேனே அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை, ஷலோம் ஷலோம்ங்கிற எபிரேய வார்த்தை.
இது ரெண்டுமே அதே பொருளை உடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. பைபிள் உள்ள அந்த சமாதானம்ங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். இதுதான் அதனுடைய பூரண அர்த்தமாய் இருக்கிறது. இப்போ இது எப்பொழுதும் சமாதானம் பார்க்கும்போது நீங்கள் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு மனைவியை வேலைக்காரனி பார்க்குறவன் தவறாக பார்க்குறான். ஒரு சின்ன விஷயத்தான் பார்க்குறான், வேலை செய்கிறவள்னு. அவள் வேலை செய்கிறவள் மாத்திரம் அல்ல. ஒரு கணவன் உழைத்து போடுகிறவன் மாத்திரம் அல்ல. அவனை உழைத்து போடுகிறவனாய் மாத்திரம் பார்க்கக்கூடாது. அதை விட அவன் கடந்தவன். என்றைக்கு ஒரு பெண் தன்னுடைய கணவனை உழைத்து போடுகிறவன் மாத்திரம் பார்க்குறாளோ அப்போ பெரிய விஷயங்களை உணராமல் போயிடுறான். நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. அதே போல் மனைவி ஒரு வீட்டில் வேலை செய்கிற மாதிரி வேலைக்காரி மாத்திரம் ஒரு கணவன் பார்த்தான்னு வைங்களேன், அதுவும் தவறு. இன்னும் பெரிய விஷயம் நிறைய இருக்குது அவள் செய்கிறதெல்லாம். ஒரு தாய் தனக்கு உணவு சமைத்து போடுகிறது மாத்திரம் பிள்ளைகள் எண்ணக்கூடாது. ஏன்னா வீட்டு வேலைக்காரியா? துணி துவச்சு போடவும் உணவு இது பண்ணி கொடுக்குறது தான் இருக்கிறாங்களா? அப்புறம் எல்லாம் வேலை முடிஞ்சோன்னா எட்டி உதஞ்சிட்டு போகிறதா? கிடையாது. அது பெரிய ஒரு கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்க பெரிய ஒரு படைப்பு. கர்த்தர் தந்துக்கிற பெரிய ஒரு செயல் அது. அதில் பெரிய பெரிய காரியங்கள் அர்த்தமெல்லாம் இருக்குது பாருங்கள். அதை பார்த்தா தான் அந்த கனம் கொடுக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்போ கவனிப்போம். அதே போல் சமாதானம் என்கிறது அதில் இருக்கிற அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதை சரியாக நம்ம பயன்படுத்தும், அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் அது முக்கியத்துவம். ரோமர்களின் நிருபம் 15:33 சொல்கிறது. ரோமர் 15:33 எடுத்து படிக்கலாம். ரோமன்ஸ் 15:13 குயிக்காக படிக்கலாம். ரோமர் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. தேவன் தான் சமாதானத்திற்கு, அவர்கிட்ட இருந்தால் சமாதானம் வருது. அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம். வேறு எங்கே இருந்து சமாதானம் கிடைப்பது இல்லை. கவனிச்சிக்கிங்களா? இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார்கிட்டருந்து சமாதானம் வருது? வேறு யார்கிட்டருந்து வராது. அப்போ சமாதானத்தை கர்த்தரத்தில் இந்த மாதிரி தான் பெற முடியும். என்னது? செழுமை அல்லது நிம்மதி அல்லது நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல வெல்பீயிங், எல்லா விதங்கள்லையும் ஒரு வெல்பீயிங் என்ன சொல்லுவோம், நல்ல வாழ்க்கை. அடுத்தால எல்லா விதங்களையும் குறையாமல் முனைமுறியாத நிறைவாகிய காரியத்தை சமாதானத்தின் தேவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்மளுக்கெல்லாம் அன்பின் தேவன் தெரியும். அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது நல்லா புரியுது. அப்போ சமாதானம் உண்டாகுவதற்கு வீட்டில் இப்போ 2 பேருக்கு சண்டை இருக்குது, அது தீர்றதுக்கு பேரும் சமாதானம் தான். சண்டையே இல்லாமல் இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு, செழுமையாக இருக்கிறதுக்கு, இதெல்லாம் உள்ளடக்கிய வார்த்தை தான். குறைவாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, எல்லாம் நிறைவாக இருக்கிறதுக்கு, இதுக்கு பார்த்து தான் அர்த்தம். இதுக்கு காரணம் யாருன்னா தேவன் தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அவர் பேரே சமாதானத்தின் தேவன். இன்னொரு வசனத்தை பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 14:33. 1 Corinthians chapter 1 verse 33. 14:33. 1 Corinthians 14:33. அதுவும் 1 Corinthians 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபையில் எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது. அப்போ இங்கேயும் பார்க்கணும், தேவன் சமாதானத்தின் தேவன். இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரினே அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. அதனுடைய ஈக்குவல் வார்த்தை ஷலம் ஷலம். ஷலம் ஷலம்க்கு அர்த்தம் என்ன? அது. அப்போ நாம் என்ன சமாதானம் ஊரில் உள்ளவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழில் சமாதானம்னா 2 பேர் சண்டை போட்டு அதுக்கு பிறகு சமாதானம் ஆகிட்டாங்கன்னா சமாதானம் தான். நம்ம ஊர்லேருந்து படித்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து நம்ம தாய் தகப்பன்மார் ஸ்கூலு காலேஜ் நம்மளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு அர்த்தம். அந்த அர்த்தம் அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது, குறைய அர்த்தம். ஆனால் அந்த சமாதானங்கிற வார்த்தை பைபிள் சொல்கிற அர்த்தம் வந்து இந்த சண்டை ஊரில் சண்டை போட்டுட்டு அதால் சண்டை தீர்ந்துட்டு இப்போ சமாதானம் இருக்கிறாங்க, 2 பேருக்கு சமாதானம் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது. இப்போ அதனால தான் நீங்கள் ஊரில் உள்ள பாசையை எடுத்துகிட்டு கொண்டு பைபிளை படிச்சிங்கன்னா பைபிள் அது புரியாது. அதனால தான் கர்த்தர் எப்படின்னா இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, இது நீங்கள் நினைக்கிறவங்க அர்த்தம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு அது ஒன்றுமே தெரியாதுங்க. அந்த பாஷையில் வச்சு அர்த்தத்தை பைபிளில் வந்து பார்க்க முடியாது. அதனால கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஊழியம், பகிர்ந்து போதிக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் வச்சு ஒன்று அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்காக, பகிர்ந்து போதித்து அந்த நன்மைகளை உங்களுக்கு எடுத்து தருவதற்காக, அதில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி அவர் ஸ்தாபித்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பெனிஃபிட் இல்லையா?
அப்போ இதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் மூலம் விடுதலையாக்கும். இப்போ சத்தியம் நம்ம மிஸ் பண்ணவும் செய்யலாம். இது என்னதுக்காக சும்மா சொல்லுங்கள், ஆண்டவர் ஏதாட்டும் எல்லாத்தையும் நடத்தட்டும் அப்படின்னு. அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்துக்கலாம், படிங்க, ஆண்டவர் உங்களை காப்பாற்றிவிடான்னு சொல்லி தான் உங்களை அனுப்பி விட்டுருக்கலாம். சர்ச்செல்லாம் அதுக்கு நடத்துது. கர்த்தருக்கு தெரியாதா? இல்லை, அவர் தெரியும். அதனால தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் தான் சமாதானத்திற்கு காரணம். அந்த சமாதானங்கிறது அவர் தான் அதை தர முடியும், அதுதான் அவர் கொடுக்க முடியும். அடுத்தால இன்னொரு வசனத்தை பார்த்து ஏசாயா 9:6 நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், மனப்பாடமாக கூட படிச்சிருப்போம். இயேசு தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பிரபு. இயேசுனுடைய பேர் இன்னொன்று என்னது? சமாதானத்தின் பிரபு. சொல்லிருக்கு பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்போ இயேசு தான் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிற தேவன், அழைக்கப்படுகிற சமாதானத்துக்கு அவர் தான் காரணம். இயேசுவே பிரின்ஸ் ஆஃப் பீஸ்னா, பிரின்ஸுங்கிறது என்ன? ஒரு ராஜ இளவரசன். அதானே பிரின்ஸ்னா, ஆங்கிலத்தில் பிரின்ஸுங்கிறது இளவரசன்னு பேர். சமாதான பிரபுன்னா இயேசு கிறிஸ்து சமாதானத்தினுடைய இளவரசர். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய ஆட்சியில் சமாதானம் இருக்கும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியில் வாழ்கிறோம் அப்படின்னா நிம்மதி, எல்லா விஷயத்துலையும் நல்ல வாழ்க்கை, குறையாதது, முறையாதது, இப்படி நம்ம சொன்ன அர்த்தம் சொன்னோம்ல, இதில் எல்லாம் எல்லா காரியங்களும் உள்ளடக்கிய அதுக்கு பேர் தான் சமாதான பிரபுன்னா. அவர் சமாதானத்தின் ராஜா. அவருடைய ஆட்சியில் சமாதானமாக தான் இருக்கும். அவருடைய ஆட்சியில் இருக்கிற குடிமக்களுக்கும் இப்படிப்பட்ட நன்மைகள், வெல்பீயிங்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகம், ஏழ்மை இல்லாதது, எல்லாமே செழுமையாக, போதுமானதற்கும் அதிகமாக, இதெல்லாம் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. கவனிக்கிங்களா நீங்கள்? ஆனால் பிசாசு சொல்லுவோம், இல்லை வேறு மாதிரி சமாதானம். இந்த உலகத்தில் அதுதான் இருக்கிற ஆளுகளுக்கு சமாதானம் என்ன தெரியாது. அப்போ நாம் யார் சொல்லிக் கொடுக்கணும் சமாதானங்கிறத? நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சார் அது இருக்கட்டும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும்லாங்க, நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தை கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? நம்பர் 2, கடவுள் தான் சமாதானத்திற்கு ஊற்று. அவர் தான் சமாதானத்தினுடைய மூல காரணர். அவர் தான் சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் தான் ஒரிஜினல். அவர்கிட்ட தான் மனுஷன் அதை எடுக்க முடியும் வாழ்க்கையில். இது நமக்கு தெரியுது. அப்போ கடவுள் எவ்வளோ முக்கியம், தேவன் எவ்வளோ முக்கியம். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம சமாதானம் இருக்கணும்னா அவர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறார். கடவுளை விட்டுட்டு, தேவனை விட்டுட்டு, பைபிளை விட்டுட்டு, சர்ச்சை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை எந்த மனுஷனும் பூமியில் எடுக்க முடியாது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஆகாயத்தில் தங்கத்தை எடுக்க முடியாது, பூமியில் தான் வந்து தங்கத்தை எடுக்க முடியும். கர்த்தரிடத்தில் வந்து அதான் சமாதானத்தை எடுக்க முடியும். நம்ம சொல்கிற சமாதானம் வேறு. பூமியில் 2 பேர் சண்டை போட்டு, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஒரு 7ஆம் தேதியிலேருந்து அல்லது 6ஆம் தேதி அந்த வாக்கிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு யுத்தத்துக்கு நேரம் அவங்க கடந்து போனாங்க. நேற்று ஈவினிங் தான், நேற்று நைட்டு கூட கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஓரளவு நார்மலாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. நம்ம ப்ரேயர் பண்ணோம், எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க. அந்த அமைதி திரும்புது, இதுக்கு சமாதானம்னு சொல்கிறாங்க. அது ஒரு அர்த்தம். ஆனால் இதே பாகிஸ்தானில் சமாதானம் இருக்கா? இந்தியாவில் சமாதானம் இருக்கா? நோய் நொடி எல்லாம் திருப்தி, ஏன் வாழ்கிறாங்களா? நோயடி இல்லாமல் வாழ்கிறாங்களா? அப்போ சமாதானங்கிற அர்த்தம் வந்து ஒரு போரிலிருந்து சமாதானம், சண்டையிலிருந்து சமாதானம், நிம்மதி. அது மாத்திரம் இல்லை. சண்டை நின்றுட்டு அவனுக்கு வயிற்றுக்கு யாருக்கு ஆகாரம் கொடுக்குறா? வீட்டில் சமாதானமாக இருக்கிறாங்களா? ஒரு நிம்மதி இருக்கிறதா? ஏக்கெல்லாம் தீங்கு இருக்குதா? அதெல்லாம் தீராமல் இருக்குதா? அப்போ அது என்ன சமாதானம்? என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் சொல்கிற சமாதானம் உங்களுக்கு கொஞ்சம் தான் அர்த்தம் தெரியும். பைபிளுக்கு வாங்க, நிறைய அர்த்தம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட வாங்க, அந்த சமாதானம் இதோட பெருசாக இருக்குது. அந்த அர்த்தத்துக்கு ஆண்டவர்கிட்ட மனுஷன் போகணும். அப்போ கடவுள்கிட்ட இருந்து மாத்திரம் தான் மனுஷன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பைபிள் போதிக்குது. புதுசாக அன்னைக்கு சர்ச்சை வந்திருந்தாலும் சரி தான், யார்கிட்ட இருந்து பிலீவராக விசுவாசியாக இருந்தாலும் சரி தான், நம்முடைய சமாதானத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு நபர் தேவனிடத்தில் போக வேண்டும் என்கிறத ஒரு அறியணும். இல்லைன்னா அந்த நிம்மதியான வாழ்க்கை அல்லது நல்ல வாழ்க்கை தரம் அவனுக்கு ஏற்படுவதில்லை, அதுக்கு செழுமையாக வாழ்வதில்லை. அதுக்கு பேர் தான் சமாதானம் என்று நாம் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் ஷலோம் அல்லது சொல்லுவாங்கள்ல, மற்றவங்க சொல்கிறாங்க சில மதத்தினர். அதே போல் ஏன் நம்ம கிறிஸ்தவங்களை ஏன் ஒரு வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுதுன்னு சொல்லணும்? ஏன்னா வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டா இருக்கிறாங்க, நீங்கள் சமாதானம் உண்டாகுன்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டில் நான் சண்டையாக போட்டுக்கிட்டு இருந்தோம், சமாதானம் உண்டாகுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கோவப்பட்டுடலாம் பாருங்கள். நீங்கள் தான் வந்து
வந்து ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் இந்த வீட்டில் சமாதானம் உண்டாக கிடவுதுன்னு சொல்லியாச்சு. சில ஆள்கள் விடுவாங்களா? நம்ம இளங்காமணி வீட்டில் உள்ள ஆள்களை போகிற உள்ள ஆட்கள் சும்மா தான் பேசுவாங்க. அவங்க வேறு கவனிச்சிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அப்படி கூப்பிட்டு அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன எப்படி சொல்லலாம்? நீங்கள் எங்களை நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்களும் அவரும் ஐயாவும் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு அதுன்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் சமாதானம் அவசியம். விசுவாசிகள் எல்லாருக்கும் என்ன அவசியம் அப்படின்னா, இருக்கிற நிறைய இன்னும் பரிபூர்ணம் அவங்க பெருகணும் நிறைய விஷயங்கள். ஆமென். இது வீட்டில் சண்டை போட்டுருக்கிறதுனால சொல்லலை, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் சமாதானம் அவசியம்னு கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த சமாதான வாழ்க்கைங்கிறது தேவனுடைய வாழ்க்கை. ஏன்னா அவர் சமாதான பிரபு, அவர் பரலோகத்தில் சமாதானமாக தான் இருக்கிறார். ஆமென். அதே போல் எப்படி யோவான் எழுதின விஷயம் 16வது அதிகாரம் 33 கவனிப்போம். ஜான் சாப்டர் 16:33. ஜான் 16:33 எடுத்து படிக்கலாமா? ஜான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு சொல்கிறார், சமாதானம் யார்கிட்டருந்து கிடைக்குதான்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. இப்போ சொன்னது யார்? இயேசு. அப்போ என் மனுஷன்கிட்ட சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. அப்போ சமாதானம் மனுஷனுக்கு யார்கிட்ட கிடைக்கிறது? சமாதான பிரபுவாகி இயேசு விட்டு இருந்து, தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்க முடியும். அது சொல்லுகிறது. ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இது வசனம் நிறைய காரியத்தை சொல்லுது. நம்ம ஒரு டாப்பிக்கை மாத்திரம் எடுக்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. அப்போ இயேசுவிடத்தில் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமாதானம் இருக்கிறது அறிஞ்சுக்கணும். அல்லது நாம் கரண்ட் இல்லாமல் அல்லது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்ம எதையும் சார்ஜ் பண்ண முடியாது. இப்போ வரக்கூடிய இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜ் பண்ணாமல் வெஹிக்கிள் ஓட்ட முடியாது. நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம தேவனுடைய ப்ராடக்ட். நம்ம மனுஷன் நினைக்கலாம், அந்த எனக்கு எலக்ட்ரிசிட்டி வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு இவி வெஹிக்கிள் நினச்சி அப்படின்னா அது உலகத்தில் சரியாக வாழ முடியாது. அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, கரண்ட் தேவை. அப்போ தான் அந்த வெஹிக்கிள் ஓடும் சார்ஜ் ஆகி. அதே போல் தான் பேட்டரி சார்ஜில் ஒர்க் ஆகிற எல்லா மொபைல் ஃபோன், இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்ம மனுஷனை படைச்சிருக்காரு. எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, அவர் சமாதான பிரபு. அவர்கிட்ட வாங்கி சார்ஜ் ஆகி அவருக்கு சமாதானத்தை பெற்றுக்கிட்டு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் மனுஷனை படைச்சிருக்கிறார். எனக்கு தெரியாது, அவர் வேண்டாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த ஊர் உலகத்தில் எப்படி சமாதானம் இல்லாத குறைவோடு கூட, பட்னியோடு கூட, வேதனையோடு கூட, சண்டையோடு கூட, தரித்திரத்தோடு கூட, கலவரத்தோடு கூட, ஒரு ஆளுக்கு தனியாக வாழ்றன்னு கூட மனசோட ஒரு போராட்டம் போடும், சண்டை போட்டு எடுப்பான். ராத்திரி தூக்கமே வராது. ஏன்னா மனசு ஒரே போராட்டமாக இருக்குது. ஏன் சண்டை நடக்குது? ஏன் கோபமாக இருக்கிறீங்க? ஏன் முகம் விகாரமாக இருக்குது? சில நேரம் ஏன் சிரிப்பு வர மாட்டேங்குது? அது ரொம்ப நீங்கள் ரேஷன் கடையில் கொடுத்த மாதிரியே கொடுக்குறீங்க. உங்கள் சிரிப்பெல்லாம் சந்தோஷம். ஏன்னா அந்த மனசில் இருக்கிறது தான் பெருமை, அப்படி எடுத்து வச்சுக்கிட்டதுனால இல்லையா? அப்போ ஏன் அந்த மனசை நம்ம மாற்றணும்? பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் அவன் ஆளுன்னு நினைக்கிறான் நம்ம மனசை. நம்ம மனசுக்கு நம்ம அதை ஃப்ரீயாக விட்டு வாழ்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு உரிமை இல்லையா? கலகன்றமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் மாற்றிக்கிடும். சமாதானம் யார்கிட்ட கிடைக்குது? இயேசுவிட்ட. ஓகே, அப்போ இயேசுவிட்ட போனால் மாத்திரம் தான் சமாதானம் அப்படி தெரியுது. நிறைய வாலிபர்கள் தங்களுடைய காலேஜில் படிக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது, அது எங்கே கொண்டு போகுது? ஒரு சமாதானமற்ற, எல்லாத்தையும் கர்த்தரற்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஆனால் அப்படி போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஆளுகளுக்கு தெரியுமா? தெரியறதில்ல. தெரிஞ்சாங்கன்னா ஏங்க அதை செய்ய போகிறாங்க? பிசாசு குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அவன் வஞ்சகன்னு சொல்லுது. சில ஆளுக்கு பாவம் செய்கிறது தப்புன்னு தெரியுது, ஆனாலும் செய்கிறாங்க. நம்ம ஆட்களுக்கு அவங்க நிறைய பேர் தண்ணி அடிப்பாங்க. செய்கிறது தப்புன்னு தெரியுது, ஏன்னா அதிலே பாட்டிலே போட்டிருக்கு, குடியை கெடுக்கும்னு போட்டிருக்குன்னு வைங்களேன். அப்படி போட்டிருக்கோ? நான் பார்த்ததில்லை. அது இப்படி கூட போட்டுக்கலாம், குட்டி சுவராக்கும், குடியை குட்டி சுவராக்கும்னு கூட போட்டிருக்கலாம். அப்படி தான் ஆக்குது அது. ஆனால் பாவம் செய்கிற ஆளுக்கு அது தெரியுது. பீடிலையும் போட்டிருக்கு, சிகரெட்டில் போட்டிருக்கு, அது உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் அதை குடிக்கிறான் பாருங்க, தெரிஞ்சு. சிலவங்க தெரியாதமே குடிப்பான், சிலவங்க தெரிஞ்சே குடிக்கிறான். சரி, நாம் சர்ச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்.
இன்றைக்கி பாவம் செய்கிற ஆட்கள் தெரிஞ்சும் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை, நீங்கள் அறியாமல் பண்ணுறீங்களோ அறிஞ்சு பண்ணுறீங்களோ, நீங்கள் சமாதானம்ங்கிறது அந்த பாவத்திலிருந்தே உங்களை ஆண்டவர்களை கொண்டு வந்துடும். சமாதான வாழ்க்கை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசுவிட்ட நீங்கள் வந்தால் தான் அது கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். இயேசுகிட்ட வரும்போது எப்படி ஒரு ஆளுக்கு முதல்ல கிடைக்கிது, ஒரு உலகத்தான் அவன் இயேசுகிட்ட வரும்போது அவரு கூட இவன் சார்ஜுக்கு நிரந்தரமாக கனெக்ட் ஆகிடுறான். மொபைலில் சார்ஜரில் வச்சு நம்ம சார்ஜ் போட்டு மாட்டினது போல் ஆகிட்டு. இவன் சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம சகோதரர்கள் படக்குன்னு உருவிடுறாங்க. ஹலோ, உருவி போட்டு போயாச்சு. இயேசு கூட கனெக்ஷன் இல்லை. எப்போவெல்லாம் கனெக்ட் ஆகிறோமோ சமாதானம் நல்லா இருக்கும். வார்த்தை கூட கனெக்ட் இல்லை இல்லையா? ஆமென். அப்போ அந்த சமாதானம் முதல்ல எப்படி கனெக்ட் ஆகிறது? முதல்ல கனெக்ட் ஆகிறது தான் சமாதானம் வர்றதை இயேசு சொல்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவளை சொல்லுகிறேன். இன்னொரு வசனம் படிப்போம். யோவான் 14:27 சொல்கிறார். 14:27 நல்லா கவனிச்சாங்க. சமாதானம் ஒவ்வொரு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும், ஒவ்வொரு கணவருமா இருக்கும், ஒவ்வொரு மனைவியுமா இருக்கும், இயேசு இல்லாமல் வாழ்கிற ஆளுக்கும் அவசியம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஹலோ, இது உலகம் தரக்கூடிய சமாதானம் கிடையாது. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சமாதானத்துக்கு அவங்க பார்க்குற சமாதானம் வேற ஒரு அரை மணி நேரம் கார்டனில் உட்காந்தேன், 3 மணி நேரம் அங்கே இருந்தேன், அல்லாட்டா அவளை டைவோர்ஸ் பண்ண உடனே எனக்கு அவள் போனால் தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும், இல்லை இவ காலியானா இன்னொரு ஆளை திருமணம் பண்ணிக்கலாம், அப்போ தான் சமாதானம் கிடைக்கும். இதெல்லாம் பிசாசு கொடுக்குற ஐடியாஸ். அதனால் என்ன பண்ணுறான், இவளை கொன்னுருவான், இருக்கன் தட்டின்னு தானே அவள் கூட நான் பழக முடியாது, இவளை காலி பண்ணிடுவோம்ப்பா. எப்படி காலி பண்ணணும், யூடியூப்பில் பாரு. அப்படி தான் பார்த்து நிறைய டெல்லிகிலாம் நிறைய கொலைகள் நடந்ததை பார்த்தீங்கன்னா, வெட்டி அறுத்து சூட்கேஸ்லேயே வச்சுருந்தான், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தான் எத்தனையோ வருஷமாக. பார்த்துருப்பீங்க, இவங்கெல்லாம் படிச்சிருப்பான் பாருங்கள். சரி, அவன் தான் அப்படி பண்ணானா அவளும் அப்படி பண்ணுறான். ஆணுக்கு பெண்ணு நிகர். ஏன்னா பாவத்துக்கு தலகால் மாத்திரம் இல்லை, புருஷன் பொண்டாட்டின்னு கூட தெரியாது அதுக்கு. புருஷனும் அதே செய்வான், பொண்டாட்டியும் அதே செய்வாங்க, யாரும் அதே செய்வாங்க, யாராலும் பண்ண முடியும். பிசாசு தான் அதை இயக்குகிறான். அப்போ நம்ம என்னது பார்க்குறோங்க, இந்த உலகம் சமாதானத்துக்கு ஒரு ஆளை அவுத்து விட்டா போதும், ஒரு ஆள்கிட்ட தூரமாக போனால் போதும், வேற தனியாக இருந்தால் போதும். நிறைய பேர் இருப்பாங்க, இமயமலையில் போய் உட்காந்துக்கா, மரத்துக்கு கீழே சமாதானம் கிடைக்கும், அமைதி. ஸோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேற ஏதாவது குடித்த உடனே அவங்கள வேற லெவலுக்கு கொண்டு போயிடுது. 3 மணி நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்து போகிறாங்க. இந்த தண்ணியை போட்டால் 3 மணி நேரம் தான் போதுப்பா, கஞ்சாவை போட்டு அதோட நிறைய நேரம் மறந்து போடலாம். ட்ரான்குலிட்டி வேற லெவல் அது. ஆமாம், அப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவன் வேற லெவல்லே தான் இருக்கான், இந்த லெவலுக்கு வரவே மாட்டேங்கிறான் பாருங்க. இப்போ அது அவங்க நினைக்கிறது. பட் அந்த அமைதி, அந்த சமாதானம், அந்த தனிமை ஒரு ஆளுக்கு நல்லது கிடையாது. அதான் சொல்கிறேன், உலகம் கொடுக்குற சமாதானம்ங்கிறது சண்டை நின்னா மாத்திரம். இப்போ பாருங்கள், அதில் வரக்கூடிய சமாதானம் அது உலகம் கொடுக்கறது, நான் கொடுக்குறது வேற ரகம். அப்போ இயேசு இல்லாமல் இந்த ரகமான சமாதானத்தை யாரும் தொடர்பு கொண்டு அனுபவிப்பது முடியாது. அதை முதல்ல புரிஞ்சு. இயேசு இல்லாமல் தேவ ரகமான சமாதானத்தை தொடர்பு கொண்டு தொடர்ந்தேர்ச்சியாய் அனுபவிக்க யாராலும் முடியாது. அப்போ இயேசு இந்த சமாதானத்தினுடைய மிக முக்கிய பிரபுவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தான் அந்த சமாதானத்தை ஒருத்தர் எடுக்க முடியும். அதனால என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவர்களை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்தால பார்க்குறோம், உங்களுக்கு அந்த சமாதானத்தை வைத்து போகிறேன், உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல, அதை நான் வச்சுட்டு போகிறேன், உங்களுக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். அது எப்படி வச்சுட்டு போயிட்டு எப்படி எடுக்கிறது? ஏசாயா சொல்லுகிறது 53:5. நம்ம இது ஒரு நம்மளுக்கு பரிச்சயமான மனப்பாடமான வசனம். 4-5 கூட படிச்சிடலாம். நம்முடைய 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் வச்சுட்டு போகிறார், சமாதானம் நம்ம தரார். எப்படி தராராம்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்புறம் நம்ம நிமித்தமாக நம்மளுடைய தண்டனை சிலுவையில் அனுபவிச்சார். பூமியில் பிறந்தது மாத்திரம் இல்லை,
அவர் பிரசங்கம் பண்ணது மாத்திரம் இல்லை, வச்சுட்டு போகிறேன்னு சொன்னார். அது எப்படி வச்சுட்டு எப்படி எடுக்கிறோம் அதை? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அவர் ஏன் சிலுவை மரணத்தை அடைஞ்சார்னா, மனுஷன் தேவனுடைய சமாதானத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி சிலுவை மரணம். சிலுவை மரணம் இல்லாம இயேசுவினுடைய தேவனுடைய சமாதானத்தை ஒருவன் ஆக்சஸ் பண்ணி அவரோட தொடர்பு கொண்டு அதை தொடர்ந்து அனுபவிப்பது இயலாது. அதனாலதான் சிலுவை மரணம் ரொம்ப முக்கியம். அது என்னத்தை கொடுக்கு? இந்த 2 வசனம் என்ன சொல்லுகிறது? சமாதானம்னா சண்டை இல்லாம வாழ்றதுக்கா அவர் இவ்வளவு தூரம் பாடுபட்டாரு? கிடையாது. அவருடைய அடைந்த ஆக்கினைக்கு பேர் என்ன தெரியுமா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் அந்த ஆக்கினை தண்டனை அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சமாதானத்தில் என்ன இருக்கிறது? ஒட்டுமொத்த பேக்கேஜ் இருக்கு. சரீர ஆரோக்கியம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, எல்லா வித தேவரகமான வாழ்க்கையை முறிவு இல்லாமல் பரிபூர்ணமாய் அனுபவிக்கக்கூடிய, நமக்கு தரக்கூடிய அந்த சமாதானத்தை நமக்கு தரக்கூடியது இருக்குது. அதை நம்ம தொடர்பு கொண்டு அனுபவிக்கும்படியாக அவர் சமாதானத்துக்கு எதிர்மறையாக என்னெல்லாம் பாடுபடணும் அதெல்லாம் பட்டு சமாதானம் தர முடியும், நமக்கு தரணும், அதை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த சிலுவை மரணத்தினுடைய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்படி தழும்புகளாலாம் குணமாக்குறோம். புரிஞ்சுங்களா? ஆமென். அப்போ சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் இந்த சமாதானத்தை எந்த மனிதனும் அவர் கூட தொடர்பு கொண்டு ஆக்சஸ் பண்ணி தொடர்ந்தேர்ச்சியாய் அந்த நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் சுகத்தோடும் சுபிட்சத்தோடும் நல்வாழ்வோடும் வாழ முடியும் அப்படிங்கிறத கடவுள் மனுஷனை படைச்சு அவனுக்காக எடுத்து கொடுத்த மேனுவல் புக் அப்படி சொல்லுது. நீங்கள் வேணால் இன்றைக்கி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு தங்கம் வேண்டாம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நல்ல லட்சமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு வேண்டாம்னா பிரச்சனையே கிடையாது. அதை விட உங்களுக்கு வேறு ரகமான வாழ்க்கை அப்படின்னா வாழணும்னா வாழ்ந்துட்டு போகலாம். கர்த்தர் அதுதான் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். சமாதானம் வேணால் சமாதானத்தை எடுக்கலாம். சமாதானம் இல்லாமல் கூட மனுஷன் வாழலாம். கர்த்தர் வந்து யாரையும் கழுத்து நெரிச்சு நான் உனக்கு சமாதானம் தருவேன், வாயப்பலை இந்த ஊத்துறேன் அப்படிலாம் கிடையாது. அப்படி கொடுக்க மாட்டார். அதனால தான் நமக்காக அவர் ரொம்ப பாசம் பாருங்கள். எந்த தாயும் பிள்ளை வந்ததுக்கு பிறகு சமைக்க மாட்டாங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு பிறகு இப்போ என் பிள்ளை வந்துடும், அதுக்கு முன்னாடியே ரெடியாக சமைச்சு வச்சிடணும். வந்தவுடனே பசியோடு பிள்ளை வருவான், வந்தவுடனே சாப்பிடும். இது தாய் பாசம். கர்த்தர் பாசம் எப்படி? இவன் பிறக்க போகிறான் மனுஷன், அவன் பாவியாக தான் பிறக்க போகிறான் தெரியுது. இவனுடைய பாவத்தை முன்னூட்டியே சுமந்து இப்போ பிறந்து வாழ்க்கையை ஆரம்பிப்பானோ, அவன் நினைவு தெரிந்த நாளிலிருந்து, அவனுக்கு உணர்வு தெரிகிற நாளிலிருந்து அவன் ஒரு நிராபராதியாய் நீதிமானா ஒரு என்னை போல சமாதானமாக அவன் வாடணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சிலுவையில் போய் தண்டனையெல்லாம் அனுபவித்து தன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை வச்சு போயிருக்கார். இப்போ எடுக்கிறது நம்முடையது. அதனால தான் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவனுக்கு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவங்களுக்கு உள்ளுக்க வந்துடுறாரு. அதனால தான் இயேசுவை பெற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு அந்த சமாதானம் உள்ளுக்க வந்திருக்கக்கூடிய உணர்வு அவனுக்கு உடனே ஏற்படுது. உடனே ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். ஒரு சார்ஜ் மாதிரி வச்சுக்கிட்டோம். அவர்கிட்ட சார்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கி நான் சொல்லிக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்போமெல்லாம் நீங்கள் அவர் கூட கனெக்ட் ஆகுறீங்களோ, பைபிள் கூட கனெக்ட் ஆகிறீங்களோ, படிக்கிறீங்களோ, அப்போ சார்ஜ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஜெபம் பண்ணுறீங்களோ தனிப்பட்ட ரீதியில் அவர் கூட கனெக்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். நான் சார்ஜ் ஆகும்போது எனக்கு என்னெல்லாம் கிடைக்கி? சுகம் கிடைக்கி, நிம்மதி கிடைக்கி, நிறைய காரியம் கிடைக்குது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும். நான் அது சார்ஜ் ஆகும்போது என்ன, அவர் கூட நான் கனெக்ட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கிது? பைபிள் படிக்கும்போது ஜெபம் பண்ணும்போது ஞானம் கிடைக்கி. அவர் தான் ஞானம். அது கூட நான் சார்ஜ் ஆகணும்ல. அவர் எனக்கு ஞானமாக இருக்கிறார். பைபிள் படிப்பதே கிடையாது, ஜெபமே கிடையாது. அவர் எனக்கு ஞானமாக இருக்கிறார். கொஞ்சம் அவசரம் வேலைக்கு. கிறிஸ்து எனக்கு ஞானமாக இருக்கிறார். மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஓட்டம். எங்கே ஓடுறீங்க? வண்டி பிடிச்சி வேலைக்கு போகணும். இவங்களுடைய ஜெப வாழ்க்கையே ட்ரெயின்லேயே ஓடுது பிரதர். பைபிள் படிக்கிறது மாதிரி அப்படி கிடையாது. இப்படி காற்றுல போட்டுட்டு எதோ கேட்டுக்கிட்டு அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஊரை ஏமாத்தாதீங்க, வாங்க சார்ஜ் பண்ணுங்கள், கொஞ்சம் உட்காந்து பைபிள் படிங்க, பொறுமையாக மெடிடேட் பண்ணுங்கள். கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியாதா? உன் அரை கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்கள் ட்ரெயின்லாம் போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
இப்படியே வண்டியை ஓட்டிடக்கூடாது. என்ன அமைதியாயிட்டீங்க? இதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. அமைதியாக கல்லற தோட்டத்துலேயும் அமைதியாக இருக்கும். அது சமாதானம் கிடையாது. வேதனையில் உட்காந்துருப்பாங்க. கணவனை இழந்த ஸ்திரீ வேதனையில் உட்காந்து அது அமைதியாக இருந்தாலும் எல்லாம் சமாதானம் அர்த்தம் கிடையாது, வெறுப்புன்னு அர்த்தம். ஒரு நாள் நல்ல ஆக்ரோஷமாக சண்டை போட்டு 5 நாள் அமைதியாக இருக்கும் பாருங்க வீடு. கவுந்துக்காங்க கொஞ்சம், நான் அப்படி கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் அடிச்சு விட்டுறேன். வண்டி போகுது, இன்னொரு மார்க்கமாக போகுது, அங்கே வாடை வீசத்தான் செய்யும். அதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. நிம்மதியாக இருக்கு 5 நாள். அங்கேயும் முகத்தை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் முகத்தை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் பேச்சு இல்லை. இப்போ தான் கொச்சு மிளகாய் அரைச்சி நச்சுன்னு சாப்பிட்ட போல் இருக்குது. இல்லை அமைதியாக பல்ல கடிச்சிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பழங்க. இதுக்கு பேர் அமைதி? இதுக்கு பேர் அமைதியா? இதுக்கு சமாதானமா? கிடையாது. ஒரு சண்டை இல்லைப்பா அந்த வீட்டில், 2 பேருக்கும் பேச்சே கிடையாது, அப்புறம் சண்டை எப்படி வரும்? இதுக்கு பேர் சமாதானம்? சும்மா அமைதினா பாகிஸ்தான் இந்தியாவும் அமைதியாகிட்டாங்க. 2 அமைதியா? 2 எறும்பு கீரியும் பாம்புமா இருக்கிறாங்க. அமைதியா அதுக்கு பேர்? அப்போ அமைதின்னு என்னது? பைபிள் சொல்கிற சமாதானம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ஸோ அதனால் இயேசு ஒரு ஆளுக்கு வரணும், இயேசு கூட ஒரு ஆள் கான்டாக்ட் பண்ணணும். அப்படிதான் ரியல் பீஸ், ஒரிஜினல் மீனிங் ஷலோம் ஷலோம் ஆர் ஐரேனே அப்படிங்கிற சமாதானம். சொல்லுங்க ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. கட்டமண்ணை கட்டுற ஆள் கட்டமண்ணை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? மண்ணை வச்சு மாத்திரம் கட்டிட்டு வருவாங்க. மேலே ஒரு கம்பை போட்டு இதுக்கு சாரமெல்லாம் கட்டி கூரையெல்லாம் போட்டு அப்படியும் வாழ்ந்தோம். இப்பவும் வாழக்கூடிய இடங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை கட்டின ஆளை நம்ம இன்ஜினியர்னு சொல்லுவோமா? இல்லை, மாமான்னு சொல்லுவோம், மச்சான்னு சொல்லுவோம், அண்ணன்னு சொல்லுவோம், தம்பி. ஊரில் உள்ள அத்தனை பேரும் கட்டி விடுவாங்க. கட்டமண்ணை வைக்கிறதுக்கு என்ன பெரியதா? மண்ணை குலைக்க வேண்டியது தான். ஒரு ஆள் பெண்களே வச்சு கட்டி விடுவாங்க, வரிஞ்சு கட்டிட்டு ஆண்கள் மாதிரி. இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கட்டமண்ணை கட்டுறது தான் பிறந்திருக்கோமா? இன்ஜினியராக கட்டி இந்த உலகத்தை நிர்மாணிப்பதற்காக கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நம்ம படிக்கணும், எல்லாம் போகணும், எல்லாம் கற்றுக்கணும் இல்லையா? அப்போ நம்முடைய தரத்தை அதிகரிச்சுக்கணும், நம்முடைய லாங்குவேஜ் அதிகரிச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்குரிய படிப்பு தான் இந்த கல்வி. ஒன்றுமே வேண்டாம்னா வாழ்க்கை அதை போல் இருக்கும். நம்ம கட்டி வைப்போம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊர்களில், எங்கள் ஊர்கள்லாம் உண்டு, உங்கள் ஊரில் இருக்கிறது தெரியல, எங்கள் ஊர்களில் ஆடு, அப்புறம் சில நேரம் மாடு, சில நேரத்தில் கழுதை வந்து 2 காலை முன்னால் கட்டி போட்டிருக்கும் பார்த்தீங்களா? பின்னால் தான் கட்டி இருக்கும் இது. ஆமாம், ஏதோ ஒரு இடத்த கட்டியிருக்கும். அது ஜம்ப் பண்ணி அந்த 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 4 இடத்துக்குள்ள உள்ளுக்கு வந்துடும் பாருங்கள். அந்த கட்டமண்ணில் வந்து அப்படியே உரசிக்கிட்டு இருக்கும். ஆடு அப்படி அப்படியே காலையில் அழகாக எந்திரிச்சு அப்படியே அழகாக அதை அந்த சோறில் தான் உரசி தங்களுடைய சொரியெல்லாம் எடுத்துக்கிடும். அப்போ நம்ம வாழ்க்கை சரியாக கட்டப்படாமல் அந்த தரத்தில் இருந்தால் எல்லாம் வரும். பிசாசு கூட்டம் அத்தனையும் உலாவும், மனசில் நடமாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கிட வேண்டியதுதான். வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். சொல்லுங்கள், கல்வி கற்கப்பட வேண்டும். ஆமென். ரைட்டா? ரைட். அப்போ நம்ம கற்றுக்கிடாமல் இருக்கக்கூட பைபிள் கைமா ஜபமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கூட நம்ம சார்ஜ் ஆகிட்டு இருப்போம். ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு இதில் சொல்கிறேன். ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க அந்த சமாதானக்காரனர் அல்லது சமாதானத்திற்கு பிரபு சமாதான தேவன் நமக்கு வேணும் அப்படின்னா அவரை, இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு ஒரு ஸ்திரீட்ட போனார். அப்போ அவர் சொன்னார், என்ன தாகம், நான் உனக்கு தண்ணீர் ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன்னு தெரிஞ்சு, நீ தாகம் ஏன் நீ கேட்டிருந்தா உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறார். கேட்க வேண்டியது யாருன்னு அவர் எதிர்பார்க்குறார்? இவர் தான் தான்னு கேட்குறார். ஏன் கேட்குறாருன்னா, ஏன் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் இப்போ, நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்வீங்கன்னு. அந்த சமாதானத்தை யாருக்காவது இல்லை படாதவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமானது. அது போனோன்னு என்ன பண்ணுது? வாழ்க்கையே மாற்றி விட்டுருது. அது எப்படி குடிக்கலாம்? இயேசுவை வாயை திறந்தா தண்ணீர் பருகிறது போல வாயை திறந்த இருதயத்திலிருந்து ரோமர் 10:9-10 படி என்னவரால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இயேசு தான் என் வாழ்க்கையிலுடைய நாயகன், பாவம் அல்ல, வேற யாரும் இல்லை. என்னை இயக்குறதுன்னு இயேசு இயக்கட்டும். இவ்வளோ நாள் என்னை மனசு இயக்குச்சு, வேற யாராமோ இயக்குனாங்க, வேற எங்கெல்லாம் பார்த்து நான் இயக்கப்பட்டேன். இனிமேல் என்னை இயேசு இயக்கட்டும். இயேசுவால் நான் இயக்கப்படணும். அவர் தான் என்னை படைச்சது, அவர் தான் எனக்காக தன்னையே பலியாக்கி எனக்காக மரித்து அடக்கம் பண்ணும், எனக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார்.
அவர் கூட நான் கனெக்ட் ஆனால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு அவர் தான் மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் அவர் கூட நான் கனெக்ட் ஆகுவதற்காக அவர் என்னை இயக்க வேண்டும். லெட் ஹிம் டைரக்ட் மீ. அவர் என்னை இயக்கட்டும். அப்படின்னு நீர் தான் என்னுடைய ஆண்டவர். அதுக்கு பேர் தான் அவர் தான் இயக்குனராக இருக்கணும். அவரை தூக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டில் வைக்கிறோம். இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கை எடுக்கிற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இயக்குனராய் மாறுகிறார். அப்போ என்ன ஆகுது? சமாதானம் உங்களுக்கு கூட உள்ளுக்கு வந்துடுது. பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உள்ளுக்கு வரார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஓகே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரோமர் 5:1 சொல்லுகிறது, இந்த சமாதானம் ஒருத்தருக்கு உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சமாதானத்தை தொடர்ந்து வாழ்க்கையில் பெற்று வாழ வேண்டும். அதான் சொன்னேன் சார், கம்ப்ளீட்லி கனெக்டிங். நிறைய பேர் அப்படி செய்கிறதில்ல. அதனால தான் சமாதானம் மிஸ் ஆகுது. என்ன சமாதானம்? நிம்மதி மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் இருக்கிற நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியம், எல்லா விஷயங்களையும் மிஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம், இயேசு கூட கனெக்ட் ஆகிறதில்ல, வார்த்தை கூட கனெக்ட் ஆகிறதில்ல, தொடர்பு கொள்றதில்ல. இவ்விதமாக ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசுவை பெற்றுக்கொண்டவங்க தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. that's what Bible says. அப்போ இவ்வளோ பெற்றிருந்தா மாத்திரம் காணாது. இன்னொரு வசனம் சொல்லுது, தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் அந்த சமாதானம் எடுக்க முடியும். ஏன்னா யோவான் 15:7 என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு கண்டிஷன் போட்டார் இல்லை, நீங்கள் என் வார்த்தையில் என்னில் நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ பைபிளே ஒர்க் ஆகுறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது ரட்சிப்பின் வாழ்க்கை அனுபவிப்பதற்கு. ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்திற்கு போகலாம். ரட்சிப்பின் வாழ்க்கையை பூமியில் அனுபவிப்பதற்கு இங்கே ஒரு 100 வருஷம் வாழ்கிறோம், 120 வருஷம் வாழ்கிறோம். ரட்சிக்கப்பட்டு டைரெக்டாக இங்கேருந்தே பரலோகத்துக்கு போகிறது மாதிரி நம்ம ரட்சிப்பில் பெறல. ரட்சிக்கப்பட்டு பூமியில் சக்ஸஸாக வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஏன் பூமியில் சக்ஸஸாக வாழணும்? அதுதான் தேவனுடைய பிளான். என்ன பிளான்? பூமி ஏன் உண்டு பண்ணார்? இந்த பூமியை நல்லாக்கணும். காடு கடை கிடக்கிற இடத்துலலாம் ரோடு வரணும், நிலங்கள் உண்டாகணும், பிரிட்ஜ் உண்டாகணும், கவர்மெண்ட் இருக்கணும். அதை அவன் அதை பயிரிடணும், அதை பண்படுத்தணும், அதை மேன்மைப்படுத்தணும், அதை ஆண்டு கொள்ள வேண்டும், நல்லாக்கணும், பயிர் வகைகளை உண்டாக்கணும், விதைகளை உண்டாக்கணும், கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும், அது வேகமாக பயணிக்கணும், எல்லாத்தையும் அதை நீ ஆண்டு கொள்ளணும். அப்படின்னா அர்த்தம் அதுதான். அதுதான் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அதை நம்ம செய்யணும் பாருங்க. அதுக்கு தான் பூமியை ஏற்படுத்தினார். அது செய்கிறதுனால என்ன நடக்குது? அவருடைய ஒரிஜினல் பிளான் நிறைய பேரை கிறிஸ்துக்குள்ளே அவர் கொண்டு வந்து பரலோகத்தில் கொண்டு போகணும். இதான் அவருடைய பிளான். அப்போ நாம் நல்லா இருக்கிறதுக்காண்டி பூமி உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். நம்ம நல்லா இருக்கிறது ஜெயில் உண்டாக்கலை. ஆர்த்தர் ரோடு ஜெயிலு, தலோஜா ஜெயிலு, ஜெயிலில் போய் ஒரு மனுஷன் திருந்தணும் இல்லையா? நம்ம நிறைய கம்பெனிகள் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, நல்லாக்குறதுக்கு, கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறது, அது நம்ம நல்லாக்குது. நமக்கே தெரியும் பாருங்கள். எது நம்மளை இந்த பாம்பு ஏணி விளையாட்டை விளையாண்டிங்கன்னா பாம்பு வர இடத்தெல்லாம் கொத்தி கீழே கொண்டு வந்துடுது இல்லையா? அதே போல் தான் எதெல்லாம் நம்மளை கீழே கொண்டு போது நமக்கு தெரியுது. கர்த்தர் உங்களுக்கு நம்மளை மேலாக்குறதுக்கு தான் கர்த்தர் வார்த்தைகள் கொடுக்குறாரு. இது கீழாக்கவே இல்லை, கீழாக்கவே செய்யாது. ஆமென். சமாதானத்தை அப்போ நீங்கள் தேடணும். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ சமாதானமான வாழ்க்கை உங்களுக்கு பெருகுவதற்கும் நீங்கள் அவரிலும் உடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் சொல்லிருக்க. அதில் ரெண்டாவது என்னது? அவருக்குள்ள ஜப வாழ்க்கையெல்லாம் பெருகணும். இந்த ஆத்திர அவசர ஜபங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகிறது இல்லை. அவர் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படும். யார் கூடயாவது ஆத்திர அவசரத்தை பேசினா நட்பே இருக்காது. ஏதாவது காரியம் நடக்குன்னா காலை பிடிப்பாங்கல்ல சில பேர். திடீர்னு வருவாங்க, சோஸ்திரம் சிஸ்டர் ப்ரைஸ் லார்ட், நல்ல இருக்கேளா, வீட்டில் எல்லோரும் நல்ல இருக்கேளா, அரை மணி நேரம் வண்டி போகும்போது ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருப்போம், ஒரு 5000 கிடைக்குமா? இது அதுக்காண்டி பழகின பழக்கம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடையது கர்த்தரிடத்தில் பணத்துக்காக வேண்டி சுகத்துக்காக வேண்டி போகிறது இப்படி தான். ஆண்டவரே நம்ம உறுதியாக பட்டுக்கூட எனக்கு சுகத்தை தார் ஆண்டவரே, அதை செய்ய ஆண்டவரே, அப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடச்ச உடனே ஆளை காணாது.
அப்புறம் ஆள் வேலைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சுகம் பலவீனமாக இருக்கும்போது ஆண்டவர், நல்லா ஆனோன்னா ஆண்டவர் வேண்டாம். இல்லை ஆண்டவருக்கு தான் இருக்கிற, ஆண்டவர் பலத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ஆண்டவரை வந்து சைடில் வச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அது யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. சக்ஸஸ் ஆன வாழ்க்கை இருக்காது. சொல்லுங்களேன். ஆமென். சரி, அப்போ மூணாவது இந்த பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு விட்டுருந்தேன். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, பிலீவர் ஹேஸ் பீஸ் பட் எக்ஸ்பீரியன்சிங் த சேம் இன் ரியல் லைஃப் இஸ் நெசசரி. விசுவாசிகளுக்குள்ள சமாதானம் இருக்கிறது, உள்ளுக்கு இருக்கு. ஆனால் அதை வாழ்க்கையில் அனுபவமாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, நம்முடைய செயலாய் இருக்கிறது. எப்படி சொன்னா, இயேசு கிறிஸ்து சமூகத்தில் இருக்கிறார், ஆனாலும் சமாதானம் வாழ்க்கையில் தெரிய மாட்டேங்குதுங்க. அதாவது பரிபூர்ணமாக திருப்தி, முனைமுறியாத வாழ்க்கை போல் எனக்கு மனசு சொல்ல மாட்டேங்குது. ஏதோ ஒரு இழந்தது போலவே இருக்கிறது. ஒரு கவலையாக இருக்கிறது, கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது, கொஞ்சம் துக்கமாக இருக்கிறது, கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது, பாரமாக இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டால், நடந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்குறீங்க. இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்? ஒரு ஆள் டாக்டர்கிட்ட ஏன் போகிறாங்க? அதை சரி பண்ணுறதுக்கு போகிறாங்க. சர்ச்சுங்கிறது அதே போல தான். சிலவங்க உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் காட்டுறதுக்கு வராங்க. ஸோ அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்களை காட்டுறாரு, எந்த லெவலில் இருக்கிறீங்க, அதுக்குரிய மருந்தையும் கொடுக்குறாரு, ப்ரிஸ்கிரிப்ஷனும் எழுதி அதெல்லாம் கொடுக்குறாரு. அதில் சில நோயாளிகள் எப்படி இருக்கலாம், அவங்க பெட்டில் இருந்தே டாக்டர் கவனிக்க வேண்டியதுமாக இருக்கலாம். அப்போ அவங்க பாஸ்டர்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்க சீரியஸான ஒரு கேஸ். அப்படி அவங்க பார்க்கலன்னா அவங்க பிறகு தெரியும், டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக மாட்டேன், நான் வீட்டில் வச்சே பார்த்துக்கிடுவேன், நான் வீட்டிலே மருந்து அரைச்சி, எங்கள் அம்மா எல்லாம் எனக்கு கை மருந்தெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். உங்கள் அம்மா 2 ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, சரியா, அதோட போதுமா உங்களுக்கு? இங்கே கவுன்சிலிங் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா அந்நிய பாஷை பேசி ஆசீர்வாதம் சொன்னாலும் அங்கே நடக்காது. அவளே நேராக டாக்டர் உங்களுக்கு அவசியம், கவுன்சிலர் அவசியம், அங்கே போயிடணும். கர்த்தர் தான் அப்படி வச்சுருக்கார் இல்லையா? நம்ம அப்படி செய்ய மாட்டோம். அந்த காலத்தில் தான் எங்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டோம், வீட்டிலே தான் நாங்கள் டெலிவரி பார்ப்போம். ஆனால் இப்போ எத்தனை தாய்மார் தினத்தில் சொல்கிறேன், எத்தனை தாய்கள் இழந்து போனாங்க குழந்தையை விட்டுட்டு அனாதையாய். எனக்கு தெரியும், ஒவ்வொரு ஊர்களையும் இருக்கிறாங்க. டெலிவரி டைமில் தாய்கள், இறந்த தாய்கள், பிள்ளைகள் என்ன பண்ணும் பாவம். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். எல்லாமே நமக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியாதா? ஒரு விசுவாசி மூலமாக தன் வீட்டில் தன் பிள்ளைகளெல்லாம் ஒரு விசுவாசி மாத்திரம் நடத்திட முடியும்னு ஆண்டவர் தெரிஞ்சுன்னா, சர்ச்சையாக பாஸ்டரையாக வைக்கிறார் ஆண்டவர். இந்த தவறுகள் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கே இது பிடிக்கிறது இல்லை. உங்களை பற்றி உங்களோட ஊழியக்காரருக்கு தெரியணும். அவர் உங்களோட சிக்கலுக்கு தீர்வு சொல்லுவார். அவர் பிரசங்கியார் டேபிள் மேடையிலேருந்து பிரசங்கம் மட்டும் இப்படி போகக்கூடியவர்களோட வச்சிருக்கிறார் ஆண்டவர் கிடையாது. அப்போ நம்ம தான் இறங்கி வரணும் சில ஊழியர்களில். புரியுதா? கொஞ்சம் புரியுது, புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய பொறுப்பு என்ன? 2 தெசலோனிக்கர் 3:16 பார்க்கலாம். 2 Thessalonians 3:16. 2 Thessalonians 3:16 பாருங்க. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஏன் சொல்றார்? ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு சொல்றார். முதல்ல சமாதானமாக உள்ளுக்கு வந்துட்டாருன்னு பார்க்குறோம் இல்லையா? பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உள்ளுக்கு வந்துட்டார், ஆண்டவர் கூட கனெக்ட் ஆகிட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இப்போ சமாதானத்தை தந்தருளுவாராகன்னு ஏன் சொல்கிறாரு? இங்கே பரிசுத்தாவின் மூலமாக பவுல் ஏன் சொல்கிறாரு சர்ச்சுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக? சமாதானக்காரனரே உள்ளுக்கு தான் இருக்கிறார். சமாதானம் தந்தருளுவாராக ஏன் சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம், நீங்கள் அவர் கூட சேர்ந்து இணைஞ்சு உங்களை சார்ஜ் பண்ணணும். அப்போ அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபத்திலையும் அதே போல் அவருடைய வார்த்தையிலும். ஆமென். அப்போ யாரும் பைபிள் கூட ஆண்டவர் கூட தியானிக்காமல் ஜபிக்காமல் இருக்கிற ஆளுக்கு அந்த சமாதானம் அவள் வாழ்க்கையில் நிகழ்வது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறைய பேருக்கு சமாதானத்தின் குறைவுக்கு காரணமே, நான் பார்க்குற பொதுவான விஷயத்தில் இந்த குறைவுக்கு காரணமே பைபிள் படிக்காமல் ஜெபிக்காத ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவுகளும் கவலைகளும் வேதனைகளும். நிறைய பேர் பைபிள் படிப்பாங்க ஜெபிப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க.
ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னில் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்னு அர்த்தம் அதை கடைபிடித்து வாழுகிற வாழ்க்கை. கற்றுக்கொள்வதை கடைபிடிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அதான் சொல்கிறார்ல, நீங்கள் எவைகளை கேட்க அதன்படி செய்யுங்கள்ங்கிறார். கேட்கலின்படி செய்யணும். நீங்கள் கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யலாயும் இருங்கள், கடைபிடிக்கலாக இருங்கள். அதுக்கு தான் நம்ம கேட்குறோம். சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கைலாம் சூப்பராக இருப்பாருங்க. சொல்லுங்கள். நம்ம வீடுகளில் சமையல் நீங்கள் தாய்மார் நல்லா பண்ண தாய்மார் தினம் பாருங்கள். தன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பமாவது அடுப்பு பக்கத்தில் பிள்ளைகள் ஏதாவது வந்துச்சுன்னா ஏதாவது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். எப்படி இந்த சாதாரணமான இந்த சின்ன ஒரு ரசத்தை எப்படி வைக்கிறதுப்பா, தண்ணி தான் இதை தான் 2 பேர் தான் கலக்கணும், அதை போட்டு இந்த உப்பு எவ்வளோ போடணும் ஒன்று பார்க்குறாங்க பிள்ளைகள், சொல்லி கொடுக்குறாங்க. வாரி இப்படி போய் எங்கள் அம்மா உப்பு போட சொன்னாங்க, இவ்வளோ உப்பு இவ்வளோக்கான்னு போட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் தான் படகில் இருக்கிறீங்க, மாட்டு யாராவது ஒரு ஆள் இப்படி இருக்கிறாங்க, பிள்ளை அதே போல் பார்த்துருந்து உப்பு இவ்வளோ பூரா போட்டு ரசத்தை கலக்கிட்டு குடிச்சே பக்கத்தில் வந்து வாயில் ஊற்றுனா எப்படி இருக்கும்? போண்டி தான். அப்போ எதுக்கு வரோம்? கற்றுக் கொடுக்குறாங்க அதை. அப்போ நான் அதை கேட்குறது மாத்திரம் இல்லை, அதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பிரயோஜனம். அதே போல் எதுக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, நமக்கும் நம்முடைய வீடுகள்லையும் இதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக. இல்லை, ரொம்ப நல்ல விஷயங்கள், கர்த்தருடைய தன்மைகள், குணங்கள். நான் சொல்லலை, கர்த்தர் கூட அமர்ந்திருக்கிறவனுக்கு அவனை போல் அவருடைய முகமெல்லாம் மாறும். மோசே கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவருடைய முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கு இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் கூட இருக்கும்போது அவரை போல் நம்முடைய உள்ளம் மாறும், அவரை போல் குணங்கள் வரும். இல்லாட்ட பேய் குணம் போவே செய்யாது. எவ்வளோ தான் நீங்கள் போட்டு துவைங்க, எவ்வளோ தான் அந்த போடுங்க, எக்ஸல் போடுற மாதிரி போட்டு, எக்ஸல் தானே சொல்லுவோம், சர்ஃப் எக்ஸல், ஓகே சர்ஃப் எக்ஸல், சாரி தெரியும், ஏதோ சொல்லிவிட்டேன் லாஸ்ட்டில் உள்ளதை மாத்திரம். அது துவைக்கிற ஆளுங்க தான் தெரியும். சர்ஃப் எக்ஸல் போட்டு எவ்வளோ தான் போட்டாலும் சரி தான், அது வந்த மேனிக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உண்மையில் இது நம்ம செய்வோம். ஆமென். சரி, டைம் ஆகுது. இந்த ஒரு வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். எப்படி சமாதானம் வருது பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு. நம்ம இப்போ தான் பார்த்தோம், சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை உங்களுக்கு தருவாராகலாம் சொன்னார்ல. அது எப்படி வருதான்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். சில பேர் அறகுறையாக இருப்பாங்க, பைபிளும் கையுமா ஜெபமாக இருக்கிற ஒரு ஸ்திரீகளை பாருங்கள், பெண்களை பாருங்கள், ஆண்களை பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வீட்டிலையும், அவங்களுடைய எழுந்து நடக்கையிலும் போகையிலும் வருகையிலையும் ஒரு பிரசன்னம் கூடவே இருக்கும் இல்லையா? சிடுமூஞ்சா இருக்க மாட்டாங்க, கவலை இருக்காது, வருத்தம் இருக்காது, பாரம் இருக்காது, துயரம் இருக்காது. ஆனால் சில பேர் வெள்ளையும் இருப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, பைபிள் போவாங்க, ஊழியம் போவாங்க, பேக் இருக்கும், அல்லது வேறு மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போனோன்னா ஹல்லேலூயான்னு வீட்டில் ஒரே சிடுமூஞ்சி, சண்டை போட்டு தான் பேக்கை தூக்கிட்டு வெளியே போயிருப்பாங்க. யாரை பின்பற்ற போகிறீங்க நீங்கள்? இந்த சிடுமூஞ்சிகளையா? அப்போ நிறைய சர்ச்சனை விசுவாச சிடுமூஞ்சிகள் இருக்கிறாங்க, வீடுகள்லையும் அதே காட்டுறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மாற்றுவதற்கு உள்ள மருந்துகள், பிரிஸ்கிரிப்ஷன் இதுதான். பைபிள்ஸ் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி சமாதானத்தோட, பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென், ஆமென். உண்மையை நம்பியிருக்கிறபடியால் தான் ஆண்டவரே நீர் தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுறதில்லை. ஒரு தைரியம் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அதை விட்டுருவோம். எல்லா விஷயங்களையும் மனசுலையும் இருதயத்திலும் நல்ல முடிவுகள் எடுப்போம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் அங்கே தான் சமாதானம் உங்களுக்கு வருது. ஜபத்தோடு திருப்போம். பவுல் சொல்கிற கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை பெருக்குவார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனா என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிளை உறுதியாய் படிக்கிறவங்க, வசனத்தை உறுதியாய் தொடர்ந்து படிக்கிறவங்க. உறுதியாய் பற்றி கொண்ட என்ன தெரியுமா? ஜபத்தில் உறுதியாக இருக்கிறவங்க, வசனத்தை கடைபிடிக்கிறவங்க. சும்மா சொல்கிறவங்க மாத்திரம் இல்லை. புரிஞ்சுங்களா? எழுமோ அப்படி செய்வோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. எழும்பி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் கரங்களை உயர்த்தி எங்கள் இருதயங்களை தருகிறோம். தனி மனித சமாதானம் எவ்வளோ முக்கியம். இந்த அருமையான தாய்மார் தினத்தன்று உண்மையிலே ஒவ்வொரு தாய்மாரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன்.
நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டத்தின் மத்தியில் குடும்பங்களை பராமரித்து இந்த இடத்துல இந்த தாய்மார் தினத்தை அன்றைக்கு விசேஷமாக நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஆண்டவரே ஒரு விஷயம் கூட நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட இந்த தாய்மாரால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்து வாழ்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்களுக்கு தந்திருக்கிற தாய்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தாய்மார்கள் எல்லாம் நிம்மதியாகவும் எல்லாம் பரிபூர்ண சமாதானத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் துணையாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். பிதாவே, நாங்கள் எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்திலையும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய பிரதிநிதிகளாய் எங்கள் இல்லத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர். நாங்களும் சமாதானத்தை அனுபவித்து எங்கள் இல்லங்களிலும் சமாதானத்தை கொண்டு செல்கிற நபர்களாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் தருகிறோம். பரிபூர்ணமான சமாதானமாகிய சரீர ஆரோக்கியத்தையும் பொருளாதார நிறைவையும் முனைமுறியாத ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டும். இந்த வார்த்தைகளில் அவைகளை நீர் பதுக்கி வைத்திருக்கிறீர். வார்த்தைகளை படிக்கும்போது ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் தாமே எங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிற, எங்கள் அனுபவத்திற்கு மறைவாக இருக்கிற எல்லா கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள் என்னுடைய மந்தையின் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது, என் குடும்பத்தின் அங்கத்தின் மீது, அவருடைய வேலைகள் மீது, அவருடைய சரீர ஆரோக்கியத்தின் மீது அசதக்கரத்தை வைக்காதபடி கிரியை எடுத்துக்கொண்டு ஓடும்படி கட்டளை எடுக்கிறேன். இவரெல்லாம் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவர், சோலையாய் பெருகட்டும், சமாதானம் சந்தோஷமாக இவர்கள் வளரட்டும், சந்ததி சந்ததி அவர்கள் தலைக்கட்டும் ஆண்டவர். நடக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை, திருமண காரியங்கள், மற்ற எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நீ ஏற்பாடு செய்திருக்காய். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விடுதலைகள் நடைபெற இருக்காய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது பெருகட்டும், உம்முடைய நாமம் ஓங்கட்டும் ஆண்டவரே. அதை நாங்கள் அனுபவிப்போம். உமக்கு நாங்கள் மகிமையாய் நாங்கள் வாழ்வோம். இந்த சமாதானத்தை பறைசாற்றுகளாய் நாங்கள் இருப்போம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தாய்மார்களுக்கு ஆய்ஸ்தோத்திரம், குடும்பத்திற்கு ஆய்ஸ்தோத்திரம், கணவனை இழந்த ஸ்திரீகளுக்கு ஆய்ஸ்தோத்திரம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவரே. கைட்டு செய்கிற வேலைகள் பெருகட்டும். வாலிபர்களுக்கு ஆய்ஸ்தோத்திரம், புதிய வேலைகளுக்கு ட்ரை பண்றவர்களுக்கு ஆய்ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வேலைகளை பெற்றுக்கொள்ளட்டும். தேங்க்யூ லார்ட். இந்த வேநீர் காலத்திலும் பிதாவே, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இதமான சூழ்நிலைக்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். பாதுகாத்துக்கொண்டு நடத்துகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தாய்மார் தின, அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஆமென். ஸ்தோத்திரம்.